மக்கள், இன்றைக்கி பிரண்டை சட்னி ஆட்டிக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், புளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கியாச்சுங்க. இந்த பிரண்டை உளிச்சி வச்சுருக்குதுங்க, வணக்கணும். கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 வறுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ நம்ம வந்து பிரண்டை சட்னி ஆட்டிக்கலாங்க. இட்லி ரெடியாக சுட்டு வச்சாச்சுங்க. இட்லி பிரண்டை சட்னிங்க. வாங்க எப்படி வறுக்கிறேன்னு பார்க்கலாம். பிரண்டை நல்லா வறந்துட்டு இருக்குதுங்க, பாருங்கள். நல்லா வணக்கிட்டு இருக்குது. நல்லா வணக்கி விட்டேன். இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க. கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க. சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும். குழந்தைகளுக்கும் நல்லா செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வணக்கியாச்சுங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வறுத்தாச்சுங்க. இப்போ வந்து அதை வணக்கி நம்ம சட்னி ஆட்டிக்கலாங்க. வணக்கினதெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம வந்து இப்போ அரைச்சிக்கலாங்க. இதுலேயே வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாம் ஒன்றா ஆட்டிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டு ஆட்டிக்கலாங்க. உப்பு போட்டுட்டேன் நான் வணக்கும் போதே. தாளிப்பு போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ தாளிச்சாச்சுங்க. இப்போ எடுத்து சட்னி தாளித்து ஊற்றிக்கலாங்க. தாளிச்சாச்சுங்க. பிரண்டை சட்னி ரெடிங்க. இப்படி தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா நறுக்க போட்டு ஆட்டி பிரண்டை போட்டு வணக்கி கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் தெரியாது, பச்சை கலராக இருந்தால் தெரியுங்க. இது உடம்புக்கு நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா பசிக்கும். கை கால் வலிக்கெல்லாம் நல்லதுங்க, உடம்பு வலிக்கலாம். நீங்களும் இதுமாரி செஞ்சு கொடுங்க மக்கள். இப்போ எங்கள் பொண்ணு சாப்பிட்டு காட்டுதுங்க. இப்போ எங்கள் பொண்ணு சாப்பிடுதுங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்கு நல்லா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.